எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரெகுலராக என்ன வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, எடுத்த உடனே ஜிம்முக்கு போகிறது, அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது, அவ்வளோ ஃபுட்டு செலவெல்லாம் நம்ம செலவு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கிறதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ரொம்பலாம் செலவுலாம் தேவையே கிடையாது, சரிங்களா? அதே போல் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் அவுட்டுன்னு முன்னே நீங்கள் டிசைட் பண்ணணும், சரிங்களா? பாடி பில்டிங் போகிறீங்களா இல்லை நார்மல் ஃபிட்னஸா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த இடத்த சூஸ் பண்ணணுன்னு ஒன்று இருக்குது. வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரியா இல்லை ஜிம்முக்கு போகிறதா? ஸோ ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கணும். சும்மா கொண்டு பந்தாவுக்கு சீனை போடுறதுக்கோசரம் கொண்டு காசை கட்டிட்டு போயிட்டு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. காசு இருக்கிறவங்க அதை பண்ணிட்டோம், அது பண்ணிட்டு போட்டால் அது தப்பு கிடையாது. ஏன்னா இருக்கப்பட்டவங்க இறக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. இல்லை இதனால் அவ்வளோ பணம்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது, மந்த்லி இவ்வளோ பணமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒன்றுமே இல்லை. ஒரு என்ன அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நிறையலாம் செலவு நான் பண்ணிடல. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000, ஒரு 500, ஒரு 3-4000 அதிகபட்சம் நான் இது வரைக்கும் செலவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே நான் செலவு பண்ணலை. இதுவே பார்த்தீங்கன்னா 28 கிலோ வெயிட் வரைக்கும் நான் வச்சுருக்கேன் வாங்கியிருக்குது. அதுவே இப்போதைக்கு எனக்கு போதும். வேணும்னா நான் அடிஷ்னலாக அடுத்த வேணால் நான் செலவு பண்ணி வெயிட் பிளேட்டை மட்டும் நான் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஃபிட்னஸுக்கு இந்த வெயிட்டே போதுமானது. இதுவே நம்ம ப்ராப்பராக ஃபார்ம் தெரிஞ்சு ப்ராப்பரான நமக்கு அந்த ஒவ்வொரு மசிலுக்கு என்ன வெயிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக நிறுத்தி நிதானமாக பண்ணாலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நார்மலான ஒரு ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சிக்கனு, இந்த பன்னீர், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. கரெக்டான கார்போஹைட்ரேட்டு. இதெல்லாம் ஒரே வீடியோவில் சொல்லவும் முடியாது, அடுத்தவங்க சொல்லியும் உங்களுக்கு புரியவும் புரியாது. நீங்கள் இப்போ நான் சொல்லப்போனால், எனக்கு என்ன வேணும், நான் என்ன இன்டேக் எடுக்கணும், என்ன வெயிட் எடுக்கணும்னு சொல்லி இதை நான் கற்றுக்கிறதுக்கே எனக்கு 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம்.